உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசை, நம்முடைய வள்ளலார் பாடல் வரிசை, வள்ளலார் சிந்தனை வரிசை என்று தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு சிறப்பியல்பு உண்டு, ஒரு குணம் உண்டு, தெரியும்ல உங்களுக்கு. அது மாதிரி 19ஆம் நூற்றாண்டில் எது சிறப்பியல்பு பெற்றிருந்தது, எது அதனுடைய குணமாக இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், எல்லா காலத்திலையும் குணமாக சிறப்பியல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அது என்னன்னா, அந்த பெரும் செல்வந்தர்கள் இருக்காங்கல்ல, தனக்காரர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களை அண்டி பிழைப்பது, புலவர்கள் அவர்களை பாராட்டி பாடி பரிசில் பெற்று பெறுவது, அது மாதிரி இலக்கணத்தை போதிக்கின்ற அந்த வல்லுநர்கள் அவர்களும் இந்த மாதிரியான பெரும் தனக்காரர்களை அண்டி பிழைப்பது அப்படிங்கிற ஒரு வழக்கம் எல்லா காலத்திலையும் உண்டு. ஆனால் வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டில் இப்படி தான் காலம் இருந்தது. ஆனால் வள்ளல் பிரான் அப்படி இருக்கலை. அவர் இந்த பெரும் தனக்காரர்கள் பெரும் செல்வந்தர்களை அண்டி பிழைக்கவில்லை. அதுதான் அவரோட சிறப்பியல்பு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். அவர் தன்னுடைய வாழ்வியலாக தேடியது அருளைத்தானே தவிர பொருளை இல்லை, தன லாபத்தை இல்லை, அருள் லாபத்தை தான் அவர் வாழ்வியலாக கடைபிடித்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரியான வாழ்வியலை, குணத்தை, அவருடைய தேடலை சொல்லுகின்ற ஒரு பாடலைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் சிறப்பான ஒரு பாடல் என்று எப்படி சொல்லலாம், அதுதான் மிகப்பெரிய கேள்வி. எப்படி சொல்லலாம்? பாட்டை படித்தப்புறம் அது உங்களுக்கே புரியும். முதல்ல பாடலை பார்த்துடலாம், அப்புறம் அது சிறப்பான பாடல் என்று எப்படி நிறுவலாம்ங்கிறத யோசிக்கலாம். சரியா? கருத்து வேறாகி கோயிலில் புகுந்து உன் காட்சியை கண்ட போதெல்லாம் வருத்தமே அடைந்தேன். பயத்தோடும் திரும்பி வந்து நொந்து இளைத்தனன் எந்தாய் நிறுத்தனே. நின்னை துதித்த போதெல்லாம் நெகிழ்ச்சி இல்லாமையால் நடுங்கி பருத்த என் உடம்பை பார்த்திடாது அஞ்சி படுத்ததும் ஐய நீ அறிவாய். 6ஆம் திருமுறையில் 3449வது பாடலாக வள்ளல் பெருமான் இதை கொடுக்குறாரு. முதல்ல எடுத்த உடனேயே கருத்து வேறுபாடால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யாரோட கருத்து வேறுபாடு? அவர் அந்த மாதிரி கருத்து வேறுபாடு கொள்கின்ற ஒரு மனிதரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து அவர்களோடு நெருங்கி பழகி அவர்களோடு நடைபழகியவர் தான், அவரோடு வாழ்வியலை தொடர்ந்தவர் தான், அவரோடு தன்னுடைய நட்பை தொடர்ந்தவர் தான். ஆனால் அவரே கூட கருத்து வேறுபாடுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது அந்த 19ஆம் நூற்றாண்டில் என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் இருந்தது, சமூகம் எப்படியான ஒரு அடக்குமுறைக்கு ஆட்பட்டிருந்தது, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. யார் அந்த அடக்குமுறையை பண்ணாங்க? அது அடுத்த கேள்வியாக வருது இல்லை? நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாடலை முழுமையாக படித்தா. கருத்து வேறாகி கோயிலில் புகுந்து உன் காட்சியை கண்ட போதெல்லாம் வருத்தமே அடைந்தேன். எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. கருத்து வேறாகி கோயிலில் புகுந்து உன் காட்சியை கண்ட போதெல்லாம் வருத்தமே அடைந்தேன். ஒரே வரியில் முடிஞ்சிருச்சு. நூற்றாண்டுகளாக என்ன நடந்தது? கோயில்கள் என்று மன்னர்கள் கட்டிய அந்த திருக்கோயில்களில் பொதுமக்கள் தங்கள் கை காசை போட்டு கட்டிய அந்த திருக்கோயில்களில் பொதுமக்கள் தங்களுடைய உடல் உழைப்பை, தங்களுடைய கலை திறமையெல்லாம் போட்டு கட்டிய அந்த திருக்கோயில்களில் யார் உள்ளே நுழைந்தார்கள்? உள்ளே அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள். அதற்கு பின்பு இந்த மாதிரி உடல் உழைப்பை கொடுத்தவர்கள், கை காசை கொடுத்தவர்கள், மன்னர்கள் கூட அதை தாண்டி உள்ளே போக முடியவில்லை, கருவறைக்குள் செல்ல முடியவில்லை. அப்படியான ஒரு எதேச்சாதிகாரம் நடந்ததுங்கிறது தான் கருத்து வேறாகின்னு ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய வலியான வார்த்தை அது இல்லை? ஏன்னா மனசுக்கும் பேசுறதுக்கு நடுவில் ஏங்க 3வது மனுஷர் இல்லை? கடவுள் என்று ஒன்று இருக்குமானால் அந்த கடவுள் என்கின்ற தத்துவத்தோடு நம்ம நேரடியாக பேசலாமே. நடுவில் எதுக்கு நமக்கு புரியாத ஒரு மொழியை பேசி அதில் மந்திரம் சொன்னால்தான் கடவுளுக்கு புரியும்னா, என்னோட மொழி புரியாதவர் கடவுளாகவே இருக்க முடியாது. அதைத்தான் வள்ளல் பிரான்னு சொல்கிறார். இந்த மாதிரியான எதேச்சாதிகாரங்களால் ஆட்பட்டு அன்றைய சமூகம் இவர் மீதும் ஒரு மேலாண்மையை செலுத்தி இருக்கிறது. அதனால் கருத்து வேறாகி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கருத்து வேறாகி கோயிலுக்குள் நுழைந்த போதெல்லாம் உன் காட்சியை பார்த்தேன், அதில் மனசு நொந்து போயிட்டேன் அப்படிங்கிறார். ஏனென்றால் கருவறைக்குள் இருக்கின்ற அந்த கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிலை ரூபம் நடக்கின்ற எல்லாவற்றையும் மௌன சாட்சியாக பார்த்துட்டு தான் இருக்கே தவிர, நீ ஏன் அவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லவில்லை? நீ ஏன் அவர்களுக்கு புத்தியை சொல்லவில்லை? நீ ஏன் அந்த எதேச்சாதிகாரத்துக்கு மௌன சாட்சியாக இருக்கிறாய் என்று கடவுளிடம் கூட
அந்த கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய சிலையிடம் கூட கோபித்துக் கொள்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். கருத்து வேறாகி என்பது மக்களோடு, ஆனால் இந்த வருத்தம் என்பது சிலையாக நிற்கின்ற அந்த இறைவனோடு என்பதுதான் வள்ளல் பிரானின் மிகச்சிறப்பான மனநிலைன்னு சொன்னோம். அடுத்தது வருத்தம் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க. வருத்தமே அடைந்தேன் பயத்தோடும் திரும்பி வந்து நொந்து இளைத்தனன் என் தாய். வருத்தமே அடைந்தேன், சரி, அப்புறம் என்ன பயம்? ஏன்னா எல்லாம் வல்ல சக்தி இறை என்று சொல்லும்போது அந்த இறை கூட மௌனமாக இருக்கிறதே, இவர்கள் செய்வதை எல்லாம் பார்த்து அமைதியாக இருக்கிறதே, அவர்களுக்கு புத்தி சொல்ல மாட்டேன் என்கிறாயே, இவர்களுடைய எதேச்சாதிகாரத்தில் நான் இல்லை என்று மறுமொழி சொல்வதற்கு அல்லது மறுப்பு மொழி சொல்வதற்கு கடவுள் கூட வாயை திறக்கவில்லைன்னா நான் வேற யார்கிட்ட போகிறது? அதனால் அச்சத்தோடு பயத்தோடு வந்துட்டேன் அப்படிங்கிறார். ஏன்னா கடவுளை கூட கைப்பற்றி வைத்திருப்பதை போல் ஒரு எதேச்சாதிகாரத்தை மொழியால், சடங்குகளால், ஆகமங்களால், சிந்தனைகளால், கட்டுப்பாட்டால் ஒரு குழுவினர் செய்யும்போது சமூகம் அதற்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆணையிடும்போது, கட்டளையிடும்போது கடவுளும் அதற்கு இணங்குகிறாரே என்கின்ற வருத்தம் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு இருக்கிறது. அதனால்தான் முதல்ல வருத்தம் அடைகிறார், அப்புறம் அச்சம் அடைகிறார். இப்படி ஆச்சுன்னா அவங்க எந்த இடத்துக்கு போவாங்க, எந்த மாதிரியான செய்கையை கை கொள்வாங்க, எந்த அளவுக்கும் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்களே அப்படிங்கிற அச்சம் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு இருக்குது. இது அவருடைய அச்சம் மட்டும் இல்லை, பொதுமக்களுடைய மௌன அச்சமும் கூடத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அச்சத்தோட வெளியில் வந்துட்டார். அப்போ யார்கிட்ட போக முடியும்? ஒரு குழந்தை அச்சப்படுது, பயப்படுதுன்னா தாய்கிட்ட தானே போகும். அப்படித்தான் தாய்கிட்ட போய் என் தாய் அப்படின்னு சொல்கிறார். சரி, அந்த தாய் என்ன பண்ணா அதையும் பார்க்கணும்ல. நிறுத்தனே நின்னை துதித்த போதெல்லாம் நெகிழ்ச்சி இல்லாமையால் நடுங்கி பருத்த என் உடம்பை பார்த்திடாது அஞ்சி படுத்ததும் ஐயா நீ அறிவாய். நின்னை துதித்த போதெல்லாம் நெஞ்சில் ஒரு நெகிழ்ச்சியை காணோம் அப்படிங்கிறார். அம்மாவோட தாய் மடியில் போய் ஒரு குழந்தை விழுந்துடுச்சுன்னா, அம்மாவோட கையின் அரவணைப்பில் போய் அந்த குழந்தை படுத்துடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு மனசு சமாதானமாகும், நிம்மதியாகும். ஆனால் அந்த மாதிரி எனக்கு வரல அப்படிங்கிறார். என்ன ஒரு வாக்குமூலம் இல்லை இது? அப்படி எனக்கு அச்சத்தில் நான் நடுங்கி வந்து படுத்துக்கிட்டேன். படுத்துக்க போது என்னோட உடம்பை நானே பார்த்தேன், அது அச்சத்தால் பருத்தி இருந்தது, வீங்கி இருந்தது. ஏன்னா உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் அந்த அச்சம், அந்த பயம், அந்த வார்த்தை இல்லாத ஒரு இறுக்கம், அந்த எதேச்சாதிகாரத்தால் அந்த அழுத்தத்தால் வந்த ஒரு படபடப்பு, இது எல்லாம் தலையோடு காலாய் நம்முடைய வள்ளல் பிரானை அழுத்தி இருக்கிறது. அந்த அழுத்தத்தால், அந்த வலியால் உடம்பு பருத்ததை போல் இவருக்கு தோன்றுகிறது. அப்போ அந்த பருத்த உடம்பை மீண்டும் இயல்பாக மாற்றுவது உன்னோட வேலை தானே. ஏன்னா இந்த பருத்த உடம்பு எதனால் வந்தது? இந்த அச்சத்தால் வந்தது, இந்த வலியால் வந்தது, இந்த வேதனையால் வந்தது, இந்த எதேச்சாதிகாரத்தால் எனக்கு கிடைத்த வலி, அந்த ஆண்டான் என்கின்ற சிந்தனையால், என்னை அடிமை என்று நினைத்த சிந்தனையால் எனக்கு கிடைத்த வலி. அப்படிங்கும்போது அந்த வலியை நீவி விட்டு, வருடி விட்டு, அந்த வேதனையெல்லாம் நீக்கிவிட வேண்டியது உன்னோட வேலை. ஆனால் நீ அதை பண்ணாமல் மீண்டும் ஒரு மௌன சாட்சியாக என்னை பார்த்துட்ருக்கியே, இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாருன்னா, எத்தனை நூற்றாண்டு கேள்வி இது, இன்னமும் தொக்கி நிற்கிறது, இனியும் தொக்கி நிற்கும் நாம் எல்லோரும் குரல் கொடுக்காவிட்டால் அப்படிங்கிறதா மிக உண்மை. இனிமேலிருந்து ஒரு சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இறையோடு பேசுவதற்கு இறை என்ற ஒன்று இருந்தால் நல்லது என்று கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார் என்றால், அப்படி இருந்தால் நல்லது என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறையோடு நாம் நேரடியாக பேசலாம், நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நம்ம அம்மா கிட்ட பேசுறதுக்கு நமக்கு எதுக்குங்க மூணாவது மனுஷர்? இல்லை, என்னோட அம்மாவின் மொழியில் தானே நான் பேச வேண்டும், என்னுடைய மொழியில் தானே அம்மாவும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை விட்டு மறுதளிக்க வேண்டியது, அதை விட்டு விலகி வள்ளல் பெருமானை போல் தனக்கான பாதையை தேட வேண்டியது நம் அனைவரின் பொறுப்பாகிறது. அந்த சிந்தனையைத்தான் வள்ளல் பிரான் இன்றைக்கு இந்த பாடலில் கொடுக்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.